நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். நாளைக்கு எப்படி வருவது? ஆமா, முடியாது. நாளைக்கு நானே அங்கு வருகிறேன். புல்லாங்குழல் ஊதுவேன், புரிந்து கொண்டு விடு. இந்த மான்விழி ராதைக்காக மாதவன் வந்திருக்கிறேன் என்று. இல்லை இல்லை, மன்னிக்க வேண்டும். புல்லாங்குழல் ஊதக்கூடாது. ஏன் கூடாது? நீ புல்லாங்குழல் ஊதும் போது அந்த நாதத்தில் ஏதோ இருக்கிறது. கிராமத்தில் இருப்பவர் எல்லாம் பொழுதெல்லாம் உழைத்து உறங்கிக் கொண்டிருக்கும் போது குழலோசை கேட்டு விழித்துக் கொள்கிறார்கள். அவர்களுக்கு விஷயம் புரிந்து விடுகிறது. என்னை பார்க்க நீ வந்திருப்பது. பார்ப்பவர்கள் கண்கள் என்னையே தேடுகிறது. பார்த்தவர்களுக்கு என்ன பதில் சொல்வது? ஊரார்கள் என்னை கண்டபடி பேசுகிறார்கள். எல்லார் வீட்டிலும் இப்போது நம்மை பற்றித்தான் பேச்சு. எப்போது நான் தண்ணீர் எடுக்க போனாலும் ஊராரின் பார்வை எல்லாம் என் மீதே இருக்கின்றது. உனக்கு தெரியாது, எனக்கு தினமும் எத்தனை கேலி பேச்சுகள். எனக்கு தெரியாதா? ஊர் சொல்லும் கேலிக்கு உண்மையான பிரேமை என்றும் கலங்காது. ஆகையால் நான் புல்லாங்குழல் எடுத்து ஊதும் போது நீ பொறுமையாக வீட்டில் இருந்து விடு. பாதிப்பதும் என்னை பாடுபடுத்துவதும் உன் குழலோசைதான். அதை கேட்டவுடன் நான் என்பதையே மறக்கிறேன். உன் குழலில் வரும் ஓசையில் பைத்தியமாகி விடுகிறது என் மனசு. அதனால் தயவு செய்து மன்னிக்க வேண்டும் என்னை. அப்படியெல்லாம் செய்து விடாதே. ராதையை வதைக்காதே. வதைக்கவில்லை, காதலிப்பதை விட்டுவிடு. அது எப்படி முடியவில்லையே? விடுவதும் முடியாது, வருவதும் கூடாது. கேள் ராதா, ஊர் கேலி செய்தால் எனக்கென்ன? உண்மையான அன்புக்கு நான் அடிமை. அன்புக்கு துணிவு ஒன்றுதான் துணை. ஆகையினால் பார்க்க வரத்தான் போகிறேன். நான் வராமல் இருந்து விட்டால் அப்போது என்ன செய்வாய்? என்ன செய்வது? அன்புக்குரியவளின் காலடியை பார்க்க குழல் எடுத்து ஊதுவேன். பார்க்க வருவாயா? நீ பொழுது விடிந்தவுடன் தோழிகளுடன் தண்ணீர் எடுக்க வருவாய் அல்லவா? வந்தால் வந்தவர்களின் காலடி பதிந்திருக்குமே. பதிந்தவைகளை பார்த்தால் உன் காலடி எனக்கு அடையாளம் புரிந்துவிடும். போதுமே, உன்னை பார்த்த திருப்தி வந்து விடுமே. லலிதா, ராதாவை தேடிக்கொண்டு அவள் அப்பா அம்மா வருகிறார்கள். வந்து விட்டால் என்ன செய்வாள்? பாவம் ராதா. ஐயோ, ராதா, சுகன்யா சொல்கிறாள், அம்மா இங்கு வருகிறார்களாம். போதும், என்னை போகவிடு. முதலில் நாளை வருகிறேன் என்று வாக்கு கொடு. கண்ணா, அம்மா வந்து விடுவார்கள். முதலில் வாக்கு கொடு. பதில் சொல். வருகிறேன். என் மீது ஆணை. உன் மீது ஆணை. ராதா, ஏ ராதா, சவிதா, ஏ சுகன்யா, எங்கே போய்விட்டீர்கள்? இங்குதான் இருக்கிறேன். அடே, எங்கே போனீர்கள் எல்லோரும்? எங்கும் போகவில்லை. நாங்கள் கரை மீது அமர்ந்து யமுனையின் அழகை ரசித்து. யமுனையை ரசித்தீர்களா? அங்கே ராதாவின் அப்பா நீ போய் பார்த்து விட்டு வா என்றார். சுற்றி சுற்றி தேடினால் நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். கேள் சித்தி, இன்று கோவிலுக்கு கண்டிப்பாய் போய் வா. ராதா இன்று செத்து பிழைத்தாள். என்ன என்ன ஆயிற்று? நாங்கள் எல்லோரும் யமுனை கரையில் விளையாடிக் கொண்டிருந்தோம். திடீரென்று ஒரு பெரிய மீன் வந்து ராதாவின் கால்களை கடித்து விட்டது. ராதா பயந்து போய்விட்டாள். பாவம், விழுந்து விட்டாள். ஐயோ! யமுனை ஆற்றில் மிதந்து சென்றாள். அதை ஒரு கோகுலவாசி பார்த்து விட்டான்.
நீந்தி சென்று பிடித்து விட்டான். அவன் பிடித்தான், இவள் பிழைத்தாள். அடக்கடவுளே, அதுதான் சொல்கிறோம் சின்ன பெண்கள் நல்ல துணை இல்லாமல் இங்கு வரக்கூடாது என்று. முதல் வேளை கோவிலுக்கு போய் பிரார்த்திக்க வேண்டும். வாருங்கள் போவோம். அங்கு அப்பா வந்த வேலையும் முடிந்திருக்கும். உன்னை காணவில்லை என்று அவருக்கும் கவலை. எனக்கே இருப்பு கொள்ளவில்லை, வந்தேன். அது சரி, பெரியவர்கள் பேச்சில் என்ன முடிவு? இந்த வருஷம் ஹோலி எங்கே? நான் புறப்படும் வரை எந்த முடிவும் இல்லை. நந்தராஜன் அடித்து பேசுகிறார். கோகுலத்தில் தான் பண்டிகையாம். புரியும் சித்தி. அவர் எதற்கு அப்படி சொன்னார்? எதற்கு? கோகுலமும் பர்சானாவும் ஒன்றாக வேண்டுமா? கண்ணா, உன் மனம் உன்னை எங்கோ கொண்டு போகிறது. இந்த கிராமம் உனக்கு கசந்து விட்டது. பண்டிகையை பற்றியே உன் கவலை. ஏன்? எனக்கேன் கவலை? பர்சானாவும் கோகுலமும் ஒரு முடிவுக்கும் வரவில்லை. ஹோலி எங்கு நடத்துவது என்று இருபக்கமும் சூடான விவாதங்கள் நடக்கிறதா? புறப்படு, நான் போய் முடிவெடுக்கிறேன். வாருங்கள். நந்தராஜரே, தங்கள் பேச்சுக்கு மறு பேச்சு உண்டா? இந்த வருஷம் கூட ஹோலி பண்டிகை இங்குதான். ரிஷபானரே, தங்கள் பெருந்தன்மையை வாழ்த்துகிறேன். நன்றி சொல்வதற்கு வார்த்தைகள் இல்லை. இங்குள்ள எல்லோருக்குமே இதே உணர்வுதான். ஓ, நாம் வருவதற்கு முன்பே நல்ல முடிவுதான். இன்பங்கள் இனிதானே, இனிமேல் வர முடியாதென்று சொல்ல முடியாதே. பர்சானாவுக்கு கோகுலத்திடம் பயமா? அதுதான் இப்படி ஒரு முடிவா? ஆமாம், அவர் பேசுவதும் உண்மைதான். நமக்கும் பர்சானா பெண்கள் என்றால் ரொம்ப ரொம்ப பயம்தானே. சித்தி, பயப்படவே தேவையில்லை. பர்சானாவின் பெண்கள் இவர்கள் வீட்டுக்கு வரும்போது கோகுலத்து பிள்ளை சும்மா இருந்தால் சரி. எனக்கு தெரியாதா என்ன பர்சானா பெண்களின் குறும்பு? ஊமை போல் இருந்து கொண்டு கண் பார்வையால் ஆளை அளக்கிறார்களே. சிந்தித்து ரசிக்கிறீர்களா? ரிஷபானரே, உங்கள் ஊர்க்காரர்கள் கெட்டிக்காரர்கள். உங்களை கெட்டிக்காரர் என்று இவர் சொல்லுகிறார். கெட்டிக்காரர்கள் இரு பக்கமும் இருக்கிறார்கள். பாராட்டை பங்கு போடுங்கள். பங்கு போட்டாலும் யாருக்கு முதல் பங்கு என்று அதையும் சொல்லிவிடுங்கள். இல்லாவிட்டால் கூட்டம் போட்டு வாதம் புரிந்து முடிவெடுக்க வேண்டி வந்துவிடும். நன்றாக சொன்னாய். முடிவெடுக்கும் விஷயத்தில் முடிவெடுங்கள். கருத்து வேறுபாட்டால் தடி எடுக்காதீர்கள். அப்படி சொல்லுங்கள். இந்த சந்தோஷத்துக்கு யசோதாவுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். எல்லோரும் சேர்ந்தாலே சந்தோஷம்தான். அடித்தது நீதானே, உனக்குத்தான் நன்றி. எனக்கு நன்றியா? அட, ராதாவை காணவில்லையே, எங்கே அவள்? அவள் கிராமத்து பெண்களுடன் நீந்தி விளையாட போயிருப்பாள். காத்திருந்து பார்த்தேன், காணவில்லை. அவளுக்கு தோழி பெண்கள் இல்லாமல் பொழுதே போகவில்லையா? உண்மைதானே, இந்த வயதில் கன்னி பெண்களுக்கு கற்பனையும் தோழி பெண்களும் தான் பிடிக்கும். இது வயதின் கோளாறு, வேறெந்த குற்றமும் இல்லை. தோழியரை கண்டால் தன்னை மறந்து பேசிக்கொண்டே இருக்கிறாள். சாப்பிட கூப்பிட்டால் பசி இல்லை என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறாள். எங்குதான் போவாளோ, என்னதான் பேசுவாளோ? ராதா ராதா என்று கூப்பிட்டு என் தொண்டைதான் வலிக்கும். திரும்பி பார்க்க மாட்டாள், தேட வைத்து விடுவாள். கேட்டால் பதில் சொல்லவே மாட்டாள். பருவம் வந்துவிட்டால் பெண்களே இப்படித்தான். பாலும் கசக்கும், பழமும் கசக்கும். இரவில் தூக்கம் வரவே வராது. மலரும் நினைவுகள், பழைய கனவுகள். சின்ன வயதில் நீயும் அப்படித்தானே? அதைத்தானே நீயும் சின்ன வயதில் செய்தாய். போடி போயேன். இதுவரை நாங்கள், இனிமேல் நீங்கள். உன் கண்ணன் புல்லாங்குழல் ஊதிக்கொண்டே இந்த பூங்குழலிக்காக காத்திருக்கிறான். ஏன் தயங்கி நிற்கிறாய்? போ. பாதையில் என்னை கண்டு
கண்டால் கேட்டால் என்று பயம் வந்துவிட்டால் அப்படியே நடந்துவிடும். நீ போய் திரும்பும் வரை நான் பார்த்துக் கொள்கிறேன். இங்கே யாரும் வரமாட்டார்கள்.